Hello students, welcome to Heva Max Summer Class 3. லாஸ்ட் சம்மர் கிளாஸ்ல ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த வீடியோவோட எண்ட்லேயே சொல்லியிருந்தேன் லாங் டிவிஷன் மெத்தட் எப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஏன்னா எப்பவுமே ட்ரிக்ஸை நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருப்போமா அப்படின்றது தெரியாது. அதனால இந்த நார்மலா எப்படின்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நீங்க 9th to 10th போறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. மறக்காம நான் கொடுக்குற சம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, அப்பதான் ஹெல்ப் பண்ணும். சரியா? நம்ம பார்த்துட்டு மட்டும் விட்டுறக்கூடாது. இதை ஒரு வாட்டி பார்த்தீங்களா, நீங்களா 4-5 சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. நானும் அடிஷ்னலாக ப்ராக்டிஸ் சம்ஸ் தருவேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் நான் என்ன எடுக்கிறேன்னா ஈஸியா தெரிஞ்ச நம்பரே எடுக்க போறேன். 625. 625 தான் ஃபர்ஸ்ட் நம்பர் நான் எடுக்க போகிறது. ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. லாங் டிவிஷன் இப்படி எடுத்துக்கலாம். 625 எப்பவும் போல் லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் தள்ளி ஒரு கமா போட்டுக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் நம்பர் சைடில் எழுதிருக்கேன். இப்போ 6 வந்து 1 4 9. இப்போ 9 எடுக்க முடியாது. ஸோ 4 தான் எடுக்கணும். இப்போ 2 into 2. இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஒரு முக்கியமான கண்டிஷன்னா இங்க என்ன நம்பர் எழுதுறீங்களோ அதுதான் மேலையும் எழுதணும். மாத்தி எழுதக்கூடாது. 2 3s 6 எழுதக்கூடாது. இங்க 2னா மேலையும் 2 தான் எழுதணும். ஸோ 2 2s 4. மைனஸ் பண்ணுங்க. 6 minus 4 2. இப்போ அடுத்து நம்பர் கீழே எடுத்துட்டு வரும்போது 2 நம்பர் எடுத்துட்டு வரணும். இப்போ நார்மல் டிவிஷன்ல ஒரு நம்பர் தான் எடுத்துட்டு வருவோம், 2 நம்பர் எடுத்துட்டு வர மாட்டோம். பட் ஸ்கொயர் ரூட் சம்ஸ்ல 2 நம்பர் நீங்க கீழே கொண்டு வரணும். அண்ட் அடுத்து தேர்ட் ஸ்டெப் கோஷன்ட்டை இன்டூ 2 பண்ணணும். 2 2s 4. இதுதான் அடுத்த மெயின் ஸ்டெப். கோஷன்ட்டை நீங்க என்ன பண்ணணும், இன்டூ 2 பண்ணிட்டு தான் டிவிஷன் அடுத்த ஸ்டெப் வரணும். ஏன்னா நான் நம்பர் எடுக்க போறோம், அதே நம்பர் தான் இந்த இடத்துலயும் எடுக்கணும். அப்ப லாஸ்ட் நம்பர் 5. லாஸ்ட் நம்பர் 5 இருந்தால் வேற ஆப்ஷனே கிடையாது, நீங்க 5 தான் எடுத்தாகணும். 5 இங்கேயும் 5. ஸோ 45 நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 45 5ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 5 5s 25. 5 பேலன்ஸ் 2. 5 4s 20 + 2 22. 2 2 5 மைனஸ் பண்ண ஆன்சர் 0. therefore square root of 625 is equal to 25. சம் கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் சம் நான் ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். அடுத்த சம் நம்ம 3 டிஜிட்டோடது பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த சம் யாருக்கு டவுட் இல்லை இல்லையா? அடுத்த சம் நான் செய்ய போறேன். செகண்ட் சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 105,625. ஈஸியா இருக்கட்டுமே, லாஸ்ட்ல 5 எடுத்திருக்கேன். அடுத்த எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது நம்ம வேற நம்பர் எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, 4 டிஜிட் இல்லை, இங்க 6 டிஜிட் இருக்கு. 6 டிஜிட் இருந்தா ஆன்சர் 3ல வரலாம். 105,625 லாங் டிவிஷன் மெத்தட். லாஸ்ட்ல இருந்து 2 நம்பரா பிரிச்சிருங்க. இப்ப 10 இருக்கு, 10 வராது, 16 தான் இருக்கு, அப்புறம் 9 இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணும், 9னா 3 into 3. 3 3s 9 மைனஸ் பண்ணா 1. அடுத்து எத்தனை நம்பர் இறக்கணும், 2 நம்பர் கொண்டு வந்துடணும் கீழே. 2 நம்பர் கண்டிப்பா கொண்டு வரணும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 into 2 பண்ணிட்டு தான் எழுதணும். இப்ப இங்க லாஸ்ட்ல 6 இருக்கு, இங்க என்ன எழுதுறோமோ அதே தான் இங்க எழுதணும். லாஸ்ட்ல 6 எப்பெல்லாம் வரும் தெரியுமா? 4 4s 16. 3 6 6 36. ஒன்று அப்போ 4 இருக்கணும், இல்லைன்னா 6 இருக்கணும். மல்டிபிள் பண்ணி பாருங்களேன். 64 into 4. 4 4s 16 பேலன்ஸ் 1. 6 4s 24 + 1 25. 4 எடுத்தாலே பாசிபிள் இல்லை, 6 இதை விட ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நான் நெக்ஸ்ட் அது கம்மியா இருக்க டேர்ம்ஸை பார்க்கணும். 9 இருக்கு, 4 இருக்கு. ஸோ நான் இப்போ 4 எடுத்துக்கிறேன். அப்போ 62 into 2. ஏன்னா 3 எடுத்தாலும் ஜாஸ்தியாக தான் வரும். 3 8s 3 6 18. ஸோ நான் 2 தான் இப்போ எடுத்துக்க முடியும். 2 2s 4. 2 6 12. அப்போ இங்கேயும் 2 மல்டிபிள் பண்ணும், மேலேயும் 2 மல்டிபிள் பண்ணும். இப்போ 62 into 2 124. 6ல 4 மைனஸ் பண்ணா 2. 5ல 2 மைனஸ் பண்ணா 3. அடுத்த 2 நம்பர் 2 இன்னொன்று 5. சேம் போர்ஷன்ல நீங்க இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்தோ அதை 2ஆல மல்டிபிள் பண்ணி தானே எழுதணும். அதே தான் இப்போவும் சேர்க்கிறோம். 32 into 2 எவ்வளோ, 64. ரெண்டுத்தையுமே மல்டிபிள் பண்ணோம். இப்போ இங்க என்ன நம்பர் வருதோ அதே நம்பர் தான் இங்க. இப்போ 5 இருக்குன்னா என்ன பண்ணும், 5 தான் ஆட் பண்ணும். 6 4 5 into 5 பண்ணி பார்க்கலாம். 5 5s 25 பேலன்ஸ் 2. 20 + 2 2 பேலன்ஸ் 2. 6 5s 30 + 2 32.
கரெக்டாக அதே ஆன்சர் வந்துச்சா, மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் 0வா மாறிடும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 105,625 இஸ் ஈக்குவல் டு 325. இதே மாதிரி 6 டிஜிட் 7 டிஜிட் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்பர் என்ன நான் எடுக்கிறேன்னா ரூட் ஆஃப் 204,304. பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்டான நம்பர்ஸ் தான் எடுக்கிறேன். சேம் லாங் டிவிஷனா 204,304 லாஸ்ட்லேருந்து ரெண்டு நம்பராக பிரித்து எடுத்துடலாம். இப்போ 20க்கு கீழே 4 4s are 16 இருக்கும். ஸோ இங்கேயும் 4 எடுத்துக்கலாம், இங்கேயும் 4. 16 மைனஸ் பண்ணால் 4, இந்த 4ஐயும் இந்த 3 ரெண்டுத்தையுமே கீழே கொண்டு வரணும். இப்போ கோஷன்ட் இருக்கிறது இன்டூ 2 பண்ணால் 8. இப்போ இங்கே என்ன ஆட் பண்ணுறோமோ அதே தான் மேலேயும் ஆட் பண்ணும். ஸோ எங்கள் லாஸ்ட்டில் 3 இருக்குது. ஸோ 3 வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ்லேயே வராது. அப்போ 8 5s are 40ன்னு கிடைக்குமா? 8 5s are ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பண்ணி பாருங்கள். 8 5s are 40. அப்போ நான் வந்து 85 into 5 ட்ரை பண்ணி பார்க்குறேன். 5 5s are 25, 5 balance to 8 5s are 40, plus 2 42. ஓரளவுக்கு நியர்பை இருக்குது. ஸோ 5 எடுத்துக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 425. இது 3ஆக மாறிடும், இது 13ஆக மாறிடும். 13ல் 5 மைனஸ் பண்ண 8, 3 மைனஸ் 2 1. பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பரையும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ மேலே இருக்கிற நம்பர் இன்டூ என்ன பண்ணும், 2 பண்ணிட்டு தான் எழுதணும். அப்போ 90. சரியா? இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 4. 4 எப்போ வரும், 2 2s are. ஸோ இங்கேயும் 2 ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயும் 2 ஆட் பண்ணிக்கலாம். 2 2s are 4, 0 2 9s are 18. மைனஸ் பண்ணிட்டா 0. ரொம்ப ஈஸியாகிடுச்சு பாருங்க. ரூட் ஆஃப் 204,304 is equal to 452. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, கிளியராக இருக்கா? இதே மாதிரி நான் கொஞ்சம் சம்ஸ் தரேன், சால்வ் பண்ணுறீங்களா? ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்துருக்கேன், 3 சம் தான் கொடுத்துருக்கேன். 561.69, 385,641, 12321. சரிங்களா? இதோட ஆன்சர்ஸ் எல்லாம் கமெண்ட் செஷனில் எழுதுங்க. பேலன்ஸ் இருக்கவங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அதே ஆன்சர் வருதான்னு பார்ப்பாங்க. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட்டில் பாயிண்ட் வச்சு வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 22.09 எப்படி கண்டுபிடிக்கிறது? பாயிண்ட் வச்சு வந்தால் எப்படி நான் சால்வ் பண்ணுறதுன்னு தெரியணும் இல்லையா? லாங் டிவிஷன் மெத்தட் தான் அதுக்கும் ஈஸி. 22.09. இப்போ 22 வந்து நமக்கு எப்போ வரும்? 4 4s are 16, 5 5s are 25 வந்துடும். அப்போது 4 தான் எடுத்துக்கணும். இப்போ 4 4s are 16 மைனஸ் பண்ணால் 6. இப்போ அடுத்த ரெண்டு நம்பர் நான் கீழே கொண்டு வந்துடுறேன்னா இந்த பாயிண்ட் எடுத்து மேலே எழுதிக்கணும். இந்த பாயிண்ட்டை மேலே எடுத்துக்கணும். இப்போ 4 into 2 8. லாஸ்ட்டில் 9 இருக்குது. ஸோ 9 எப்போல்லாம் வரும்னா 3 3s are 9 வரும், 7 7s are 49 வரும். பட் இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் பாருங்கள், 60 இருக்குது, 3 இருக்குன்னா 8 3s are 24. அதுக்கு நியர்பை தானே வரணும். அப்போ நான் 7 தான் எடுக்க முடியும். அப்போ கீழேயும் 7, 9லேயும் 7 எடுத்துக்கலாம். 7 7s are 49, 9 balance 4, 7 8s are 56 plus 4 60. மைனஸ் பண்ணால் 0. ஸோ பாயிண்ட் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 4.7 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதே மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாமல் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் தெரியணும்ல, பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் இல்லாமல் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 32.85. இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். 32.85. 32 இருக்குது. ஸோ அப்போ நான் 6 6 are 36. அப்போ 5 தான் எடுக்க முடியும் இல்லையா? 5 5s are 25. ஏன்னா 6 6 are 36 ஆகிடும். ஸோ 5 5s are 25. பேலன்ஸ் 7. 8ம் 5ம் கீழே கொண்டு வந்தலாம். இந்த பாயிண்ட் மேலே எழுதிக்கலாம். சரியா? இப்போ மேலே இருக்க நம்பர் இன்டூ 2. 5 2s are 10. அண்ட் லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது எப்பவும் போல் 5 தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ 5 எடுத்தால் இங்கே 5 வரணும். 5 இல்லை, இங்கே 7 இருக்குது. அப்போ நான் வந்து 107 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 7s are 49, 9 பேலன்ஸ் 4, 7 1s are 7. இதை விட இது கம்மியாக இருந்தால் நான் 7 தான் எடுத்துக்கணும். அப்போ ஆன்சர் 7 4 9 கிடைக்குது. இது 7 ஆகிடும், இது 15 ஆகிடும், இது 6, இது 3. ஸோ அடுத்து இன்டூ 2 பண்ணுங்க. 114 மட்டும் எழுதிக்கலாம். சரிங்களா?
இப்போ எனக்கு லாஸ்டா பாருங்க, இந்த ரெண்டும் இறக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு 2 நம்பர் இறக்கணும். நம்பர்ஸே இல்ல. ஸோ பாயிண்ட் இருக்கனால என்ன பெனிஃபிட்னா, நீங்க 2 0 எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டெப்புக்கு 2 0 எடுக்கணும். அதுக்கு மேல எடுக்கக்கூடாது. எடுத்தா மேல 0ன்னு எழுதிக்கணும். இந்த 2 0 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இங்க 1 இருக்கு, இங்க 3 தான் இருக்கு. அப்ப நான் 3ஏ ட்ரை பண்ணலாம். சரிங்களா? இங்க எதுவுமே இல்ல. 3. So 1 1 4 3 into 3 3 3s are 9 4 3s are 12 3 1s are 3 plus 1 4 3 1s are 3. So 3429 answer. நீங்க 2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் ஈஸியா கண்டுபிடிச்சா இதுக்கப்புறம் நீங்க சால்வ் பண்ணிட்டு இதே மாதிரியும் செய்யலாம். அண்டர்ஸ்டாண்ட் இருக்கா? பாயிண்ட் இருக்குன்னா 2 நம்பர் தள்ளி இருக்குன்னா நீங்க ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிடுங்க. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? இதே 4 நம்பர் தள்ளி இருந்தா 2 டிஜிட் தள்ளி நீங்க பாயிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இந்த சம்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் வச்ச சம்ஸ்லயும் நான் 2 3 சம் ப்ராக்டிஸ்க்கு தரேன், சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு 2 ப்ராக்டிஸ் சம் கொடுத்துருக்கேன். இந்த 2 ப்ராக்டிஸ் சம்மும் சால்வ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா எழுதணும். இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த சம்மர் கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன்னா, சைன் கன்வர்ஷன். நிறைய பேர் சைன் கன்வர்ஷன்ல தான் நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க. பிளஸ் மைனஸா மாற்றுறது, மல்டிப்ளிகேஷன்ல என்ன வரணும், அண்ட் பிளஸ் மைனஸ்ல பெரிய நம்பருக்கு பிளஸ் இருந்தா மல்டிப்ளிகேஷனுக்கும் சேர்த்து அப்படி பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் சம்மர் கிளாஸ்ல சால்வ் பண்ண போறேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது இது சொல்லித்தாங்க, இது நல்லா இருக்கு, இந்த ட்ரிக் என்னன்னு சொல்லித்தாங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.